சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பயிற்சி போட்டிகள் நிறைவு. தகுதி சுற்று மற்றும் இறுதி சுற்று போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு நடுவே மஞ்சள் நிற கார்களின் சாகச நிகழ்ச்சி ஆர்வத்துடன் கண்டுகளித்த ரசிகர்கள். கார் பந்தய போட்டி உலக அளவில் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் விளையாட்டுத் துறையில் தனி இடத்தை பெற்று தரும். எக்ஸ் வலைதளத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் கார் பந்தயம் நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த உதவி காவல் ஆணையர் மாரடைப்பால் மரணம். 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கார் பந்தயம் நடத்துவதற்காக ஒரு காவல்துறை அதிகாரியின் உயிர் காவு வாங்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எக்ஸ் தளத்தில் கண்டனம். திரைத்துறை பாலியல் தொல்லை விவகாரத்தில் கேரளாவை போல தமிழ்நாட்டிலும் விசாரணை குழு அமைக்க வேண்டும். சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் வரும் 6ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடு முழுவதும் செப்டம்பர் மாதம் இயல்பை விட கூடுதல் மழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை பொத்தேரி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 50 கோடி மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். இலங்கைக்கு கடத்த முயன்ற நிலையில் 6 பேரை கைது செய்து விசாரணை. விளையாட்டிற்காக வெளியூர் செல்லும் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம். தேவையான சட்ட திருத்தங்களை கொண்டுவர தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மண் சரிவால் 1 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்ட மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை இன்று மீண்டும் தொடங்குகிறது. சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில்தான் வக்பு வாரிய சொத்துக்கள் அதிகமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் குற்றச்சாட்டு. குடியாத்தம் அருகே நர்சிங் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அரசு மருத்துவர் மீது வழக்கு பதிவு. பயிற்சி சான்றிதழில் கையெழுத்து பெறுவதற்காக சென்றபோது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தகவல். கேரள மாநிலத்தில் 5 மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை. வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தகவல். அஸ்னா புயல் எதிரொலியால் ஆந்திராவில் கொட்டி தீர்த்த கனமழை. மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்ததாக தகவல்.
மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க மத்திய மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும். உச்சநீதிமன்றம் அமைத்த தேசிய பணிக்குழுவுக்கு இந்திய மருத்துவர்கள் சங்கம் கடிதம். டெல்லியில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ கேஸ் சிலிண்டரின் விலை 39 ரூபாய் உயர்வு. சில்லறை விற்பனையில் இன்று முதல் 1691 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படும் என அறிவிப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரும் 8ஆம் தேதி அமெரிக்கா பயணம். மாணவர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாட திட்டம். லாவோஸ் நாட்டில் இணைய மோசடி மையங்களில் சிக்கியிருந்த 47 இந்தியர்கள் மீட்பு. டோக்கியோ மாகாணத்திலிருந்து 47 பேரையும் மீட்டதாக இந்திய தூதரகம் தகவல். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மேலும் 2 கொலை வழக்குகள் பதிவு. இதுவரை 70 கொலை வழக்குகள் உட்பட 84 வழக்குகளை பதிவு செய்து விசாரணை. பாராலிம்பிக் மகளிருக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை ருபீனா பிரான்சிஸ் வெண்கலம் வென்று அசத்தல். பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் வாழ்த்து. ஜெர்மனியில் நடைபெற்ற உலக காது கேளாது துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி. ஒரு தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 4 பதக்கங்களை வென்று இந்தியா அசத்தல். விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் மட்டா பாடல் வெளியானது. யூடியூபில் 38 லட்சம் பார்வைகளை கடந்து ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு.